டப்பிங்ல எனக்கு சேலஞ்ச் அப்படிங்கிறது இல்ல. நிறைய பேரை பார்த்து நான் ரசித்திருக்கேன். எனக்கு வந்து சேலஞ்ச் அப்படின்னு யாரையும் நான் பெருசா இது பண்ணல. ஆனா ராஜேந்திரன் மச்சான் தான் கூப்பிடுவான். அவன் வந்து ஸ்ரீலேகான்னு நடிகை ஸ்ரீலேகா அவனுடைய ஹஸ்பண்ட், அவங்க கோட்டா ஸ்ரீனிவாச ராவுக்கெல்லாம் பேசுவான். அற்புதமான ஒரு திறமைசாலி. அவன் பெரிய பெரிய எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் சரி, அவன் ஒரு டைலாக் வச்சாக்கு நான் எனக்கு ஒரு டைலாக் வைப்பாங்க. அவன் எனக்கு அடுத்த டைலாக்கே வைங்கன்னாம்பான் மருத பண்ணி சார்கிட்ட. அவன் வைப்பாங்க. அடுத்து நான் இன்னும் ஒன்று வைங்க சாமி. இப்படியே வச்சு ஒரு சீன் ஃபுல்லாக இருக்கும், ஒரே டேக்கில் பேசிடுவான் ரெண்டு பேரும். அப்படி ஒரு அற்புதமான திறமைசாலி. அவனும் வந்து எனக்கு நீ சரியான போட்டி நீ தான்டா அப்படிமா. ரைட் வச்சான். ஓகே, அப்படி இருந்தால் தான்டா நல்லா இருக்கும். போட்டி உண்டு எங்களுக்குள், பொறாமை கிடையாது. உங்க குரல் வந்து இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸ்கிரீனை வந்து உங்க குரல் வந்து எங்களுக்கு கேட்டோட ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு டப்பிங் கொடுக்குறப்ப இந்த மாதிரி உங்க குரல் தெரியாத மாதிரி மறைச்சு. லிங்காவில் பிரம்மானந்தத்துக்கு நான் தான் பேசினேன். எப்படி அதை தான் நான் முதல்லயே சொன்னேன். ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு இந்த மிமிக்ரி திறமை வேணும். குரலை மாற்றுகின்ற கலை அவர்களுக்கு ஓரளவாவது கை வந்து இருக்க வேண்டும். குரலை மாற்றணும். இப்போ நான் பேசினேன் இந்த மேஜர் குர்பக் சிங் தில்லாங்க, அந்த வாய்ஸை ஒரு படத்தில் நான் பேசியிருந்தேன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு லேசா ஒரு டிஞ்சு, இந்த குரலுக்கு உண்டான ஒரு டிஞ்சு வரும். அந்த டிஞ்சும் வராமல் பண்ணுறது தான் நம்முடைய திறமை. புரியுதா உங்களுக்கு? ஒரே மாதிரி நான் இப்போ பேசுகிற மாதிரி தான் எப்போவுமே பேசிக்கிட்டு இருப்பேன், இதே வாய்ஸ் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் தப்பு. அது செய்யக்கூடாது. டப்பிங் பண்ணும்போது மைக் முன்னாடி நிறைய நடிச்சிருப்பீங்க சார். கேமரா முன்னாடி நடிக்கும் போது எப்படி இருந்தது? அதுக்கும் இதுக்கும் உண்டான வேரியேஷன் ரொம்ப கஷ்டமா இருந்ததா? இல்லை, அதாவது எனக்கு முன்னால் நான் வந்து ஸ்கிரீனை பார்த்து நான் நடிக்கிறேன். ஸ்கிரீனை பார்த்து நான் நடிக்கிறேன், என்னுடைய குரல் நடிக்கிறது. அப்படிங்கும் பொழுது கேமராவுக்கு முன்னாடி பண்ணும் பொழுது நான் ஃப்ரீ. புரியுதா உங்களுக்கு? அந்த உதட்டுக்குள் நான் முடித்தாக வேண்டும் அப்படிங்கிறது. இங்கே ஃப்ரீ, நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கை ஆக்ஷன் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நாராயணகிரின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் ஒரு படத்துக்கு டப்பிங் போயிருக்கிறாரு, ஹிஸ்டாரிக்கல் படம். இவர் என்னங்கிறதுக்கு ஹெட்ஃபோன் வச்சுருவார் நாராயணகிரி. இவர் போய் நின்றுருக்காரு. ஒருத்தர் டைலாக் அதை பேசுங்க, சிட்டர்மணி திவினத்தோம் அப்படின்னு இருக்கான். சிப்பாயி இவன் ஏன் ஜதி சொல்றான்னு இவருக்கு புரியும். இவர் நின்று பார்த்துருக்கிறாரு. ஒன்று வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பேசுங்க சார். சார் அவரு சிப்பாய் தானே சார்? ஆமா. அவரு ஏன் சார் ராஜாவை பார்த்து ஜதி சொல்றாரு? ஜதி இல்லைங்க, எங்க விதி. என்ன சொல்றீங்க? ஹிந்திக்காரன் சார், ஹிந்திக்காரன் சார். சரிங்க, புரியுது சார். ஆரவாரம் செய்தோம், அரண்மனைக்கு தீ வைக்க நினைத்தோம். அவர் அவ்வளவு வேகமா சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது சார். நமக்கு நடிக்கும் பொழுது வந்து நம்ம கொஞ்சம் கிளியரா தெளிவா டப்பிங்ன்றத ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு, நானும் சமயத்துல அந்த அவஸ்தையில மாட்டிருக்கேன். அதாவது இல்லை இல்லை நீங்க எதுக்காக சொல்றீங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பாருங்க, நான் இதை எப்படி நான் டப்பிங் பேசுறது? நானே பேசி நானே மாட்டிக்கிட்டு இருக்கேன். தோப்பி ஸ்ரீனிவாசராவ்னு ஒருத்தர், அவர் தான் வந்து எனக்கு தெலுங்குல டப்பிங் பேசுவார். இப்போ நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் ராடன் டிவி நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப டென்ஷன்ல இருக்கார். முடியாது இருக்கிறாரு. நான் என்ன நவசேனா ரா நுவா ரா அப்படின்னா ஏன்னா லோக்கல் ரா உள்ள போனோன்னா நான் பேசிட்டு போட்டுருக்கேன்.
இது பாருங்க மம்மி நான் சொல்றேன் தயவுசெய்து இது பாருங்க அவன் சொன்னா அதுதான் நீங்க பாருங்க மம்மி விடுவா நீங்க உங்க இஷ்டம் ஏற்றா இது ఈ అనుకున్నాడు ఎలా చెప్పడం ఇది చెప్పింది ఏమో నువ్వు వచ్చి హాఫ్ అన్ అవర్లో చెప్పేసి వెళ్ళిపోయా ఉంటున్నాను నేను 6 hours వేలాడుతున్నాను ఇంకా అది సింక్ అవ్వట్లేదు ఇంకా చంపుతున్నావు నన్ను నేచుడు చంపేస్తాను బో இந்த மாதிரி சமயத்தில் நானும் மாட்டிக்கிட்டேன் ஸோ டப்பிங்கை மனசில் வச்சுக்கிட்டு அந்த இயல்பு கிடாமல் அந்த நேச்சுரலான ஒரு மேட்டரோடு கொண்டு போய் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். உங்க படத்துல திருவள்ளி ஸ்லாங் ரொம்ப அற்புதமா இருக்கும். அது நீங்க படிச்சு ஹோம்ஒர்க் பண்ணி பண்றதா அல்லது ஸ்பாட்லயே கிரகிச்சு? அதாவது தஞ்சாவூர் எனக்கு சொந்த ஊர். இங்கே வரும்போது தஞ்சாவூர் ஸ்லாங்கை தவிர வேற ஒன்றும் தெரியாது. வாங்கினே நல்லா இருக்கீங்களா டாக்ஸி கூப்பிடுறது போகும். நான் வாங்கினேன் வெளியே போவோம். நான் வீட்டில் கூட்டிகிட்டு வர சொன்னாங்கண்ணே கூட இருக்குதுன்னு எனக்கு புரியல. கூட இருக்குதுப்பா நான் தஞ்சாவூர்ண்ணே தெரியல கேட்கறது வீடு இல்லை வீடு வீடு எங்க இருக்குன்னு கேட்குறீங்களா? அத்தை தான் கேட்குறாங்க. அத்தை இல்லைண்ணா உட்காருப்பா பக்காருன்ற வார்த்தையை நான் அன்னைக்கு தான் நல்லா வாங்க தம்பி உட்காருங்க தான் கேள்விப்படுறேன். பக்காருன்றது இப்படி மெட்ராஸ்ல. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பினாக்கா பேஸ்ட் பிரஷ் கம்பெனியில் ரெப்ரஸன்டேட்டிவாக போயிருக்கும்போது இந்த அண்ணாச்சிங்க கடைக்கெல்லாம் போயிருக்கும் பொழுது அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஸ்லாங் வந்து எல்லா விதமான ஸ்லாங்கும் பேசலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த கடைகளுக்கு போகும்போது அவங்க அங்கே இருக்கக்கூடிய அண்ணாச்சிங்க சார் இப்போ நாக்கச்சார் வந்துருக்காங்க சரக்கண்ணோடன்னு பாரு. ஆமாம் அங்கே ஏறி நின்றுக்கிட்டு அவன் ரெஸ்ட் எடுக்கிறான். நான் கொஞ்சம் நேரம் நின்று பாரு. இவன் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க ரொம்ப லேட் ஆகுதுங்க என்ன நினச்சி லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவர் ஏதாவது சொல்லியாச்சுனாக்க அவன் சரக்கெல்லாம் இருக்குன்றான். இருக்குன்றானா எனக்கு ஆர்டர் கட்டு போகும். நான் மெதுவாக ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு அண்ணாச்சி கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொன்னேன். சார் நாகாச்சார் வந்திருக்காங்க சரக்கு என்ன வேணும்னு பாருன்னு சொன்னா அங்கே என்ன தொங்கிட்டு கிடக்க எத்தனை நினச்சி பார்க்குறேன்ல என்னத்தை பார்த்த அவன் சேக்காவை பார்த்தல சேக்கானா தலை முடி. ஏன் நீ எதுக்குல ராய்க்கு நல்லா தின்னு நல்லா சாணி போடல? அப்போ நான் இது வேற மாதிரியா இருக்க அவன் ஊடுங்குதுன்னு கேட்டான். நல்லா தின்னு நல்லா சாணி போடல அப்படின்ட்டு அந்த ஸ்லாங்கில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பிடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் மதுரை கோயம்புத்தூர் அதுக்கப்புறமா இது பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறவங்க தமிழ் பேசுனா எப்படி இருக்கும் ஹிந்தி பேசுகிறவங்க தமிழ் பேசுனா எப்படி இருக்கும் இப்படி இது எல்லாத்தையும் ஒன்று இன்றைக்கு வரைக்கும் நாம் கற்றுக்கிட்டு தானே இருக்கோம். எல்லா விஷயங்களையும் நாம் கவனித்து கற்றுக்கொள்வது தானே வாழ்க்கை. அந்த மாதிரி ஒன்று ஒன்றே கற்றுக்கிட்டு இருக்கு. அதுதான் ஒரு திருநெல்வேலி ஸ்லாங் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பேசுவேன். சூப்பராக இருக்கு. திருநெல்வேலி தான். அப்படியா? சரி சரி சரி. வேற சார் சார் நான் கதாபாத்திரத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டாபி அப்புறம் மாசிலாமணி அப்புறம் வந்து மொழி அந்த மார்க் மை ப்ரொஃபஸர் கேரக்டர். நீங்கள் தர்மதுரை படத்தில் உங்கள் பொண்ணு இறந்துருவாங்க சார். நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழுவீங்க. அப்போ இயக்குனர் உங்ககிட்ட அந்த காட்சியை வரைக்கிறனால அந்த மூடு வந்துடும். இப்போ டப்பிங் பேசும்போது திடீர்னு போகிறீங்க அந்த உங்களுக்கு டைமிங் கொடுத்துருவாங்க 10 மணிக்கு இந்த உங்களோட டப்பிங் இருக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு எப்படி நீங்கள் தயாராக? இப்போ ஒரு ஷார்ட் நீங்கள் சொல்கிறீங்க அழுவணும்னா என்ன பண்ணணும்? அந்த ஸ்பாட்டில் அந்த காட்சி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றப்ப உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்க. அது இல்லை தம்பி அழுவுறதுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க? கண்ணீர் வந்துருச்சா? அந்த வினாடியில் கூடு விட்டு கூடு பாயிடும். அந்த செகண்ட்ல பாயிடும். அழுவாதீங்கன்னு என்ன திட்டுவாரு. கமல் அண்ணா திட்டினாரு.
உத்தம வில்லன்ல அந்த சீன் அந்த இந்த சீன்ல வந்து நான் நடிக்கும் பொழுது ஏன் அழுகுற, மானிட்டர்ல ஏன் அழுகுற, தலைவலி வரும், பேசாம இருக்கு, தண்ணி ஊத்துது. நீங்க இதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து நான் இருங்க சார் நான் தயாராகிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே அந்த கேரக்டரை சொல்லிடுறாங்க இல்லையா, உங்களுக்கு கதை சொல்ல வரும்பொழுதே இயக்குனர் வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர் அப்படின்றத சொல்லிடுறாரு. அப்பவே அந்த கேரக்டரை நீங்க மனசுக்குள்ள வாங்கி வச்சுக்கணும். இந்த கேரக்டருக்கு இப்படிதான் பேச போறேன், இவ்வளவுதான் பண்ண போறேன், இதுதான் நடிக்க போறேன். அரிமா நம்பின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதுல எழுதிருந்தாங்க டைலாக். அந்த விக்ரம் பிரபு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த மாடிக்கு போய் அந்த ரூம் எல்லாம் சுத்தி பார்த்து செக் பண்றதுக்கு நான் தம்பி ஆனந்த் சங்கர்கிட்ட சொன்னேன், ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன். ஏன் என்ன பேச மாட்டேன், ஏன் பேசணும், தேவையில்லையே, அப்படியே வந்தா பார்த்தான். போலாம், அவ்வளவுதான். இதுல ஏன் பேசணும், அனாவசியம் பேசக்கூடாது. இதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா நான் வந்து ஒரு ரியலா நடந்த ஒரு விஷயத்தையே நான் சொல்றேன் பாருங்க. ஒரு உண்மையா வந்து கான்சென்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர்னா ஜாஸ்தி பேச மாட்டாரு. இதுக்கு எனக்கு வந்து ஒரு நான் வந்து கரெக்டா பார்த்து கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பொன்மாணிக்கேளன் டிஜிபி. ஒய்ஃபை இறந்து போயிட்டா, சூசைட் பண்ணிக்கிட்டா, கொளுத்திக்கிட்டு. கணவன் கிடந்து கதறான், அண்ணன் போயிருக்காங்க. ஏன் நான் அண்ணன் அப்புறம் பச்சத்திரை மாணிக்க அவங்கள சித்தப்பாரெல்லாம் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, யாரையும் குற்றம் சொல்லணும்னு விரும்பல. இன்னைக்கு வந்து எனக்கும் என்னுடைய மனதை கவர்ந்த நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் அவர்கள். எந்த விதமான ஒரு அவங்க பேர்ல வந்து இப்படி பண்ணாங்க, அதை கேட்டாங்க, இதை கேட்டாங்க கிடையாது. நேரம் எனக்கு கிடைக்கிறத நான் செய்யறேன், என்னுடைய டியூட்டியை நான் ஒழுங்கா செய்யறேன். அப்படிப்பட்ட காவல் அதிகாரிகள் அவங்க. நிறைய பேரை நானும் பார்த்திருக்கேன், மன வருத்தப்பட்டிருக்கேன், இப்படி எல்லாம் நடக்கிறாங்களே அப்படின்னு. சிசிடிவியில கூட பார்த்துட்டு நிறைய பால் பாக்கெட் எடுத்துட்டு போற மாதிரி எல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்குது அதெல்லாம். அப்படி இவங்க வந்து கணவன் வந்து கதறான், ஒய்ஃப் இறந்து போயிட்டாரு, எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க, ரைட் இருப்பா, பாடியை தூக்குறாங்க, தூக்கிட்டு வெளியில போயிட்டாங்க. வாசல் வரைக்கும் போனவர் திரும்பி வந்து பள்ளியேன்னு ஒரு அறை விட்டாராம் புருஷன். ஏன்டா பண்ண, கடன்னு உண்மையை சொல்றான். ஏற்றி ஒரு வண்டியில் எப்படி கண்டுபிடிச்சாங்க? சூசைட் பண்ணிக்கிறவ நின்றுகிட்ட கொடுத்திருந்தானா உடம்பு பூரா எரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணுக்கு முதுகு பக்கம் தீக்காயமே இல்லை. அவளை கொன்னு கீழே போட்டுட்டு மேலே பெட்ரோல் ஊற்றி கொடுத்துருக்கான். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு கான்சென்ட்ரேஷன், எவ்வளோ பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. இதெல்லாம் எனக்கு மனசில் வந்து தான் நான் அந்த சீனில் பேச மாட்டேன் அப்படின்னு இந்த மேடம் ஒர்க் பண்ணாங்க. அந்த படம் அரிமா நம்பி அவங்க ஒர்க் பண்ணாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து உடனே நீங்க கேட்ட மாதிரி அந்த சீனை சொல்றாங்க அப்படின்னா உடனே தயாராகணும். ரைட், நான் உடனே பண்றேன். சீனராமசாமி தம்பி சொல்ல பண்ண, தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நான் உடனே ஒன்று கேட்டுக்கிறேன், அடிக்கடி அழுவாதீங்கண்ணே, தலைவலி வரும்ண்ணே. அழுகுறதுனால வந்து தலைவலி வரும். மொழி படத்துல அழகிய தேவையில் வந்து அதெல்லாம் நான் வந்து ஐயா பார்த்து பார்த்து உடம்பு ஏற்றுனது பாடையில் போகிறதுக்கு தானடா அப்படின்லாம் அழுதுருப்பேன். டைலாக்கே எழுதலை, நான் பேசிக்கிறேன்னு சொன்னா ராதாமோகன் பேசிங்கன்னு சொல்லிட்டார். அவர் ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர் ராதாமோகன். இப்போ பிருந்தாவனம்னு ஒரு படம், அவர் படம் நான் ஒரு படம், நல்ல படம். அது அந்த செகண்ட் நமக்கு வந்து இதான் கேரக்டர், இது சீன் அப்படின்னு அந்த அந்த இடத்துக்கு உடனே அந்த சீனுக்கு வந்துடணும். இங்க இருங்க சார், நான் இங்க போய் மூடு எடுத்துட்டு வரேன்லாம் சொல்லுவேன். உனக்கு இந்த சீன் ஏற்கனவே தெரியும், இதுதான் சொல்ல போறாங்க, இந்த சீன் தான் எடுக்க போறாங்க, அடுத்த செகண்ட் வந்துடணும். நம்மளால டிலே ஆகக்கூடாது அப்படிங்கிறது. எந்த நேரமும் நீங்க வந்து உண்மையா கரெக்டா மறந்து இருக்கக்கூடிய தீக்குச்சியையும் அந்த தீப்பெட்டியினுடைய பக்கத்துல எப்போ ஒரு நாளும் பார்த்தோம், அந்த மாதிரி இருக்கணும் ஆர்டிஸ்ட். வேற சார் உங்களுடைய நடிப்புல அந்த 6 பேக்ன்ற ஒரு சீன் அது இல்ல, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு மாறனார் மனோகரன் தான் டைரக்டர். அவர் வந்து இந்த மாதிரி பொழுது அந்த சைட்ல வந்து ஒரு பெயிண்ட் டப்பா இருந்தது. அதை பார்த்துட்டு அண்ணா ஏதாவது பண்ணலாமான்னு அப்படின்னாரு. சரிண்ணா, நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி நேராக வரும்போது அப்படியே என்னது
அதை சப்பரம் எடுத்து 3 கோடு போட்டு 6 போட்டு தான் 6 பேக் இருக்கிறது ஜிம்முக்கு போகிறது சாப்பிடாம இருக்குது இதே பார்த்து சக்கால பாவி எல்லா ஹீரோஸையும் கிண்டல் விட்டி ஐயா ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி சின்ன பாப்பா பெரிய பாப்பாலே ஸ்ரீபிரியா மேடம் வந்து நான் பின்னாடி வர்றேன்னாக்க விட மாட்டேன். இப்போ முன்னாடி போ நீங்கள் போ தெரியும் நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும் போ. முன்னாடி போகும்போது சேட்டை பண்ணிட்டேன் அப்படின்லாம் பண்ணிட்டேன். அவங்க வந்து டப்பிங்கில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க, சகோதரா நீ பின்னாடி வந்தீங்கன்னாக்கா வந்து பெரிய யூஸ் அப்படின்ட்டு தான் ஒன்று முன்னாடி இருந்துச்சு, அப்பவும் நீ சும்மா இருக்க மாட்டியா? நான் சும்மா ஏன் இருக்கணும்? நம்ம பாக்ஸிங் ரிங் மாதிரி நான் உள்ள நின்று அடுத்தவங்களை நாக் அவுட் பண்ணணும், இல்லைன்னா நான் நாக் அவுட் ஆயிடுவேன் இல்லையா? அந்த மாதிரி. அது இன்னொன்னு கூட ரஜினியும் நானும் ஒரே ட்ரெயின்ல தான் ஏறணும். அது மனசுல அதே தான், அதே படம் தான். அந்த 2 காட்சிகளும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றதெல்லாம் பிடிக்கல இல்ல. அது நீங்க செல்வின்னு ஒரு சீரியல் ஒண்ணு வந்து வீட்டுல சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லிருக்கேன். எங்க வீட்டுல சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என் பொண்ணு வந்து சர்ச்பாக்ல படிச்சாங்க. அவங்கள பாக்குறதுக்காக ஒரு வாட்டி அப்பா எங்க கரஸ்பாண்டன்ட் மேடம் உங்களை வர சொன்னாங்க. ஏன் சேட்டப் இல்லைப்பா என்னன்னே சொல்லலை, உங்களை வர சொன்னாங்க. சின்ன பிள்ளை இப்போ 6வது 7வது படிக்குது. நான் போயிருந்தேன், வெயிட் பண்ணிட்டு. இவங்க வந்து அவங்க என்னை அப்படியே பார்த்துட்டு பேசாமல் போயிட்டாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கிளி, சின்ன குழந்தை இது ஏதோ பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. இங்கேருந்து வந்து சார் நீங்கள் ஐஸ்வர்யாவோட அப்பா தானே அப்படின்னாக்க வாட்ச்மேன். ஆமாங்க மேடம் உள்ள கூப்பிட்றாங்க. போயிட்டு மார்னிங் மேடம் உட்காந்து see when you are selecting some characters, why don't you select some good character? அப்படின்னு உடனே தான் ஓஹோ தப்பு என் பொண்ணு பேர்ல இல்லை என் பேர். Sorry madam, I could not understand. See, I am not a regular TV watcher. Sometimes I used to watch. When I am changing some channels, if I saw you, I'll keep on going to watch. See, you are torturing the Radhika's family very much. Madam, it's a character, madam. Why don't you select some good character? அப்புறமா அவங்க அது எந்த அளவுக்கு அவங்கள பாதிச்சிருக்கு. ஏன் அவங்கள விடுங்க, எங்க வீட்டுல என் மிஸ்ஸஸே சாப்பாடு போட மாட்டேன்னு போயிருக்காங்க. திருச்சியில என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணான், இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதா, உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு ரேஷன் கடையில ஒரு ரேஷன் கடையில ஒரு அம்மா சின்ன பாப்பாவையும் செல்வியும் மிக்ஸ் பண்ணிடுச்சு. ஏன்பா நீ பாட்டு அந்த சிரிப்பிரியா கிட்ட 100 ரூபாய் வாங்கி கம்மன் தானே இருக்கேன், சிரிப்பிரியா கிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டு கம்மன் இருந்தேன்னா ராதிகாவை ஏன் படுத்துறேன்? நான் என்ன பதில் சொல்றேன்? அந்த அளவுக்கு இல்ல, அது ரொம்ப டேஞ்சரான ஒரு காலகட்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை சின்ன பாப்பா பெரிய பாப்பா, திங்கள் டு வெள்ளி செல்வி. இதை பார்த்து சிரிச்சாலும் போச்சு, அதை பார்த்து சிரிக்கலைனாலும் போச்சு. ஆனா 2யும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுதான் இறைவன் அருள். நல்ல கேரக்டர்ஸ் அது மாதிரி கிடைக்கணும். இப்போ இந்த படம் இந்த 8 தோட்டாக்கள்னு ஒரு படம், ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் ஸ்ரீ கணேஷ். அதே மாதிரி வந்து பதுங்கி பாயணும் தலைன்னு ஒரு படம், அதுல திருநெல்வேலி ஸ்லாங் தான். அதே மாதிரி இப்போ களரின்னு ஒரு படம் ஒன்று பண்றேன். பொறுப்பு இல்லாத ஒரு குடும்பத்து பையன்கிட்டயே ஈகோ பார்க்கக்கூடிய ஒரு குடிகார தகப்பன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த மாதிரி அதை நான் நிறைய கேரக்டர் ஒத்துக்க மாட்டேன். ஒரு கம்பெனி கூப்பிட்டாங்க, வாங்க காஃபி, அண்ணன் பிளாக் டீ தான் பார்த்துங்க, பிளாக் டீ ரைட், சிகரெட்ண்ணே இல்லை இருக்கு, சரிண்ணா. அண்ணே இந்த படத்தில் நீங்கள் தானே ஹீரோ, வெரி குட்.
இந்த படம் நான் பண்ணல அப்படின்ட்டு கிளம்பி ஏற்கனவே கலெக்டர் கண்ணீர் வச்சுட்டு இல்லை என்னெல்லாம் ஹீரோன்னு கூப்பிட்டு நீ அந்த கஷ்டத்தை அதிகமாக நீ ஃபஸ்ட்டு ஹீரோம்ப அப்புறம் உங்கள் சைடில் இருந்து ஏதாவது ஃபைனான்ஸ் கிடைக்குமான்னு கேட்பேன் பாதி படம் எடுப்பேன் நிறுத்துவேன் அவங்களுக்கு நான் பணத்தை கொடுக்கணும் இந்த வம்பெல்லாம் ஒழுங்காக ஏதாவது நல்ல கேரக்டர் தான் ஏதாவது சொல்லு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஏவிஎம்ல ஒரு 2 கேரக்டர் வரும். நெக்ஸ்ட் மந்த் 2 படம் தர்றான். நெக்ஸ்ட் மந்த் 2 படம் தர்றாராம். அப்படியே பார்த்துட்டே ₹10 இருக்குமா எது சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் மந்த் 2 படம் தர்றீங்கல்ல அந்த அட்வான்ஸ்ல இந்த ₹10 கழிச்சு இல்ல இவங்க எப்படி 10 பேர்கிட்ட ₹10 வாங்கிட்டு எங்க போவாங்கன்னு எனக்கு தெரியும். இதோட பிரமாத சாந்தன் ஒருத்தர் இருந்தார் மலையாள டப்பிங் மாலை போட்டு தண்ணியை போட்டு வர சாந்தட்டா இல்ல നിങ്ങൾ என்ன மாலை எடுக்கிறீங்கன்னா அவ்வளவு குடிச்சிட்டு வருங்க ஞாபகம் ஐயப்பன் குடிக்கல அக்கறை உள்ள ஐயப்பன் குடிக்க மாட்டாங்க அவ்வளவுதாங்க இவர் குடிக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் காசு பிறத்துக்குன்னு நிறைய பேர் வருவாங்க. ஸ்டுடியோக்குள்ள எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் நீங்க உங்களெல்லாம் தெரியாதனால உங்கள்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. என்னெல்லாம் பார்த்தாச்சுனாக்கா அவ்வளவுதான் வந்து அங்க நின்றுறது. அங்க ஒருத்தர் நின்றுட்டாரு அப்படின்னாக்க ஒரு ப்ரொடக்ஷன் பாய் ஒருத்தர் நின்றுட்டாருங்க எனக்கு டைலாக் வரலைங்க எங்க திரும்பினாலும் நிற்கிறாங்க. நான் அப்படி இருக்கு அப்படி இங்கே திரும்பினா இங்க இருக்கும் அப்படியே தலையை குளிச்சுட்டு இந்த பக்கம் இருக்கு இங்க இருக்கும். உடனே ஓடி போய் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட இருந்து ₹50 வாங்கி தனியன்ஸ் அப்போ ₹50 கொடுத்து இருந்தா போயிடு அப்படின்ட்டு ஒரு டீயை குடிச்சு ஒரு சிகரெட் குடிச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு டைலாக்கே வந்தது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் ஸ்டுடியோவில் எல்லாம் வரதானே போறீங்க. ஜெஸ்டி நம்மகிட்ட கஷ்டத்தெல்லாம் நீங்க எல்லாம் அனுபவிக்கணும்னு நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன். சரி வேற சார் இந்த உழைப்பாளி படத்தை பத்தி பேசுறீங்க. இப்போ ஒரு நண்பர் கேள்வி கேட்டாரு, அடுத்த நாள் 10 மணிக்கு அதே ஒரு அந்த கஷ்டம் அந்த சோகத்தை எப்படி உருவாக்குனீங்க அதுக்கு நீங்களே வெளிப்படையாக எங்களுக்கு செஞ்சு காட்டினீங்க. இதில் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கை ரொம்ப ஒரு கஷ்டமான டைம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அந்த கேரக்டரை அந்த அளவுக்கு நீங்கள் ரஜினி அங்கேருந்து வந்து பாராட்டுற அளவுக்கு மாற்றிருக்கீங்கன்னா அந்த கஷ்டத்தில் அந்த கேரக்டர் அந்த நகைச்சுவை நயம் எப்படி உங்களால் வாழ முடிஞ்சது? கூடு விட்டு கூடு பாய்தல்னு நான் சொல்லுவேன். இந்த கூட்டை விட்டு வேறு கூட்டிற்குள் போய்விட்டால் இந்த கூட்டினுடைய அவஸ்தைகள் அந்த கூட்டுக்கு வராது. அந்த கூடுன்னு நான் சொல்றது உங்களுடைய அந்த கான்சென்ட்ரேஷனை ஃபுல்லா மாத்தி மைண்ட் ஓவர் த பாடின்னு சொல்லுவாங்க. பட்டினத்தார் படிச்சிருக்கீங்களா? படம் பார்த்துருக்கீங்களா? யார் நடிச்சது? டிஎம்எஸ் பட்டினத்தார். அந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 2 திங்களா எங்கமெல்லாம் வந்து விற்று பையில் என்ற போதை பரிந்தெடுத்து அந்த பாட்டெல்லாம் அவர் எழுதுனது தான். அவரு ஒரு பெரிய ஞானி, பெரிய செல்வந்தர். அவர் வந்து இறைவனுடைய அருள் கிடைச்சு அப்படி ஞானியா போயிட்டார். அவர் பசிக்குதுன்னு ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ள போய் உட்காந்து ஏதோ பழையது எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். யார் வீடுன்னு தெரியாது. எல்லாரும் உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்கன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்றாங்க. அப்போ யாரோ தெரிஞ்சவங்க ஓடி வந்து அட பாவீங்களா நிறுத்துங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார் தெரியுமாடா? பட்டினத்தாரா, அவ்வளோ பெரிய ஞானிடா. அவர் உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நீ எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியோ தெரிஞ்சுக்கிறா. இவர் எந்திரிச்ச உடனே சாமி தெரியாமல் பண்ணிட்டாங்க. நீங்கள் அடி வாங்கும் பொழுது வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்கன்னு சொன்னீங்களே, யாரை சாமி வாங்கிக்க சொன்னீங்க? சரீரம் தானே பசிக்குது அப்படின்னு வந்தது, அதுதானே திருடி சாப்பிட்டது. அதுக்கு தானே அந்த தண்டனை. பலின்றது சரீரத்துக்கு தானே, ஆன்மாவுக்கு இல்லையே. ஸோ
இந்த ஆன்மா அந்த சரீரத்தை சொல்லிச்சு வாங்கிக்க அந்த மாதிரி இந்த கூட்டிற்குள் இருக்கக்கூடிய அந்த வேதனைகளை விட்டு இந்த ஆன்மாவை பிரித்து எடுத்து அதுக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்கறது தான் நம்முடைய திறமை. கரெக்டா? நீங்க எப்படி சார் அதை பழக்கப்படுத்திட்டீங்க? எது வேதனை அனுபவிக்கிறீங்க? அந்த மாதிரி அந்த ஆன்மாவுக்கும் அந்த இதுக்கும் அதான் தம்பி கான்சென்ட்ரேஷன். இப்போ நீங்க வந்து அங்க பார்க்கும் பொழுது நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது தெரியாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்பெல்லாம் வந்து தியேட்டர், இப்பெல்லாம் எல்லாமே ஏசி தியேட்டரு, சிகரெட் பிடிச்சிக்கிட்டே பேசுறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு, பேசுறாரு உணர்ச்சி பூர்வமா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகேண்ணே அப்படின்னதுக்கு அப்புறமா தான் அப்படின்ட்டு போடுறாரு. இந்த சிகரெட்டு சூடு அவர் கையில வந்தது கூட அவருக்கு தெரியல, அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் அங்க இருக்கு. அவர் வேற யாரும் கிடையாது, நம்முடைய அண்ணன் சண்முக சுந்தர அண்ணன். அந்த மாதிரி வந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் கரெக்டா அதுல இருந்துருச்சுனாக்க இங்க உள்ள வேதனைகள் எதுவும் தெரியாது. செய்துதான் ஆக வேண்டும். நான் வந்து எனக்கு மனவேதனை, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என் குடும்பம் என்ன நம்பி இருக்கு, குடும்பத்தினால வந்து எனக்கு வந்து குடும்பத்துக்காக சம்பாதிக்க வேண்டிய கஷ்டம் இருக்கு, 1000 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது ஒரு தண்ணியில் விழுந்துட்டோம்னா நீச்சல் அடிக்காம இருக்குமா? இல்லையே, அடிச்சுதானே ஆகும். அப்பா செத்தாலும், அம்மா செத்தாலும், புருஷன் செத்தாலும், புள்ள செத்தாலும், பொண்டாட்டி செத்தாலும் அடுத்த வேளை பசிக்குதில்லை, சாப்பிட்டு தானே ஆகிறோம். ஸோ அப்போ அதற்கெல்லாம் நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கும் பொழுது இந்த வேதனைகளை வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்காக கரெக்டாக நம்ம செய்கிற தொழிலை கரெக்டாக செய்யணுங்கிறதையும் நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்படி தான் நான் என்ன பழக்கப்படுத்திக்கிட்டேன். ஸோ வேற சார், தசாவதாரத்தில் ஃப்ளக்சருக்கு டிரைவராக வர கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. பிராட்வே குமார். சொல்லி அந்த ஸ்லாங் நல்லா இருக்கும். அவர் ஃப்ளக்சரை ஃபாஸ்ட்டாக போ அப்படின்னு வர, வேர்ல்டு மாடல்னோ ஸ்லோலி கோ ஸ்பீட் அப்படின்னு வர சொல்லி அது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அது அதாவது அந்த விஷயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நம்முடைய கஷ்டம், நம்முடைய வந்து ஒரு பங்களிப்பு, நம்முடைய ஒரு அதாவது அந்த ஈடுபாடு கேரக்டர், இதெல்லாம் வந்து எங்க அண்ணன், என்னுடைய கடவுள் கமல் அண்ணாவுக்கு முன்னாடி நம்மளாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஃபேஸில் அந்த ஃப்ளக்சர் கெட்டப் போட்டிருக்காங்க. நான் எனக்கு ஒன்றும் மேக்கப்பே கிடையாது, சும்மா ஒரே ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு வந்துட்டேன். எதிர்க்க இங்கே நான் நிற்கிறேன், இங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் நிற்கிறாரு, சார் வர்றாரு அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா அப்படியே ஒரு வெள்ளைக்காரன். நான் எப்பவுமே அவர் பார்த்தா நமஸ்காரம் பண்ணுவேன். போயிட்டார். போரூர் ரவுண்டானாவில் அங்கே வந்து நான் கூப்பிட்டுக்கிட்டு அந்த அந்த சேஸ் நான் தான் ஜீப்பு ஓட்டுறேன். அவர் உட்காந்துருக்காரு. இப்போ இன்னைக்கு உனக்கு தான் ஃபேன் சாப்பிட்னாரு. இப்போ எங்க பாருங்க அப்படின்னாரு. சரி நான் போகிறோம், சைக்கிளில் மோட்டர் வெஹிக்கிள் போகிறவங்களாங்க, அதோட பட்டாபி சார் வணக்கம் சார் பட்டாபி சார் போகிறாங்க. இவர் யாருமே கேட்டாங்க. அவ்வளவு பர்ஃபெக்ட்டுங்க, அவ்வளவு பர்ஃபெக்ட். காலையில் அது இதில் நம்ம செங்கல்பட்டு பிரிட்ஜு மேலே வந்து சேசிங்க, அந்த முகத்தில் எல்லாம் அந்த இதை ஒட்டி அதெல்லாம் காலையில் ஒரு 3-4:30 மணி 5 மணிக்கு வந்துடுவார். 8:30 மணி 9 மணி ஆகும் மேக்கப் முடிக்கிறதுக்கு. முடிச்சுட்டு வந்தால் மூஞ்சியில் வேர்க்காது. கோட் போட்டிருக்காரு, ஷூ போட்டிருக்காரு, டை போட்டிருக்கிறாரு, அதை கட்டிருக்கிறாரு. வெயில் கொளுத்துது, சலிச்சு காமல் அடிக்கிறார். பட்ஸை வச்சு இந்த மூக்கில் அப்படி தொடச்சுக்குவார், அந்த வேர்வை மூக்கு வழியாக வருது. அவ்வளவுலாம் கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு அதான் நான் பிகினிங்லேயே சொன்னேன் இல்லையா, அந்த ஊடகம் இது மேட்ரு, அதெல்லாம் பார்த்து தான் அந்த இதை பண்ண ஆரம்பிச்சது. அதுதான் அவர் அண்ணா ரொம்ப ரசிப்பார். மெட்ராஸ் பாஷெல்லாம் கரெக்டாக பேசுவான், என்னோட தெளிவாக பேசுவான் அவன் அப்படிம்பார். ஏதாவது ஒன்றுன்னா இந்த இடத்துல என்ன அப்படிம்பார். அதை நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ சொன்னி அது என்ன அது திடீர்னு ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது நான் பின்னாடி இருக்கேன், இவர் இங்கே இருக்கிறாரு, எனக்கு தெரியாது. நான் திடீர்னு சும்மா இப்படி போன மேலே துட்டு கொடுத்தாங்க, பொறி பொறியா பூ பூச்சான்
பொன்னம்பலம் துட்டு கொடுத்தா பொறி பொறியா என் பூ பூ எனக்கு தெரியாது. என்னமோ பாடினாங்க நம்ம ஏரியாவில், அதை நான் பாடினேன். பொன்னம்பலம் காசு கொடுக்குறதுக்கும் பொறி பொறியா பூ பூக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேற என்ன நடக்குது? இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. உண்மைகளை சொல்ற ஒரு பாட்டு இருக்கு. பாட்டு கொச்சுக்காத கோமல் நம்ம கொய்யாமத்தில் கொய்யா பையன் கீது எவ்வளோ பெரிய உண்மை. மாமத்தில் மாம்பையன் கீது, புளியாமத்தில் புளியாம்பையன் கீது. நீங்களும் புத்திசாலி, நாங்களும் புத்திசாலி. ஏன்னாக்கா நான் சொன்னது நீ ஒத்துக்கிட்டியா, நீ புத்திசாலி. நீ ஒத்துக்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன், நான் புத்திசாலி. முஸ்லீம் பேச்சில் தண்ணிக்கு பேர் பானி. பொம்மா வைக்கிற கதி இல்லாமல் கொத்தால் சாவடி கோணி. ஏறி போவ ஆற்று மேலே எத்தனையோ தோணி. அதை எடுவு உனக்கு பிடிக்கலன்னா இறங்கி நீந்தி போனியா. வந்தானங்க வந்தானா, வந்தா ஜனம் குந்தானா, அடே தம்பி நடே சாலி தர சந்தனன் பாட்டு. இது நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னாக்க எல்லாத்தையும் கவனிக்கணும். ஒரு பைத்தியக்காரன் அவனை பார்த்தா கூட அவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்லாங் இருக்கும், அவங்ககிட்ட ஏதாவது ஒரு மாடுலேஷன் இருக்கும், மேனரிசம் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு கண்ணுல புத்தி சுவாதீனம் இல்லை அப்படிங்கறத காமிக்க முடியுமா? ஒரே கண்ணுல மட்டும் காமிக்கணும். நான் கேட்டேன் ஒரு டைரக்டர், ஒரு கண்ணுல புத்தி சுவாதீனம் இல்லைன்னு காமிக்கணுமா? எப்படி காமிப்பாங்க? சோ இந்த மாதிரி கிருத்திரமோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது நிறைய இருக்கணும். ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கணும். சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் வந்து ஒரு உங்களுக்கு டைலாக் இல்லை சீன்ல. என்ன சரி வேண்டாம், என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த அம்மா வந்து கஷ்டத்தை சொல்றாங்க, அவங்க வந்து கேட்குறாங்க, ஸ்ரீபிரியா மேடம் கேட்குறாங்க, நீங்க பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க, அவ்வளோதான், உங்களுக்கு ஒன்றும் டைலாக் இல்லை. அவங்க புருஷன் வர்றாரு, அப்படியே அந்த பொம்பளை கிட்ட பேசுறாரு. உடனே இவங்க வந்து சொல்றாங்க, யோ அதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்ல, நீ என்ன குறுக்க பேசுற அப்படின்றாங்க. இவ்வளோ இதில் நீங்கள் எங்கே பேசுறீங்க? பேசலை சார், நீங்கள் தான் டைலாக் இல்லைன்ட்டீங்க, அப்புறம் என்ன? அவங்களுடைய கஷ்டத்தை கேட்டு நான் அப்படியா அப்படின்னு கேட்கலாம்ல. டைலாக்கே கிடையாது. சரி ஆக்ஷன்ல வேணா நீங்கள் வேணா பண்ணிட்டு போங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இது மாதிரி புருஷன் இது பண்ணுறாங்க. அழுதுட்டு அப்படியான்னு எப்படி கேட்குறது? ஏன்னா நீங்கள் அழுவதை பார்த்து அடுத்தவங்க சிரிக்கணும். எப்படி பண்ணுவீங்க? யாராவது பண்ணிக்கணும். கஷ்டத்தை சொன்னாங்க, நேரம் இவங்க என்ன வந்தா பட்ட அடுத்தது அவருடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே புருஷன் வந்து சொன்னாரு, என்னம்மா யாருமா என்ன பேசிட்டு இருக்கல, அப்புறம் நீ குறுக்கு பொண்ணு கேட்டு பேசுற அப்படின்னு உடனே நான் டேக்கு ஓடிக்கிட்டே இருக்கும்போது நான் உடனே சரி சரி கொடுங்க, அவங்க ஏதோ பொண்ணாட்டிக்கிட்ட பேசணும்னு ஆசையில் பேசிட்டா கொடுக்கும். டைரக்டர் பேசாதேன்னாலும் கேட்க மாட்டேன், எதையாவது சொல்லிடுற, அதை கட் பண்ணவும் முடியல, என்னால நல்லா இருக்குது. அந்த மாதிரி துருன்னு இருக்கணும். சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் பட்டாவில் அவங்க ஸ்ரீபிரியா மேடம் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்கல்ல ஸ்டேஜில், நாங்கள் யாருமே காரணம் இல்லை, இந்த சீரியலினுடைய சக்ஸஸ் காரணம் என்னுடைய சகோதரன் பாஸ்கர் மட்டும்தான். எவ்வளவோ பேர் கூட நான் நடிச்சிட்டேன். ஆனால் நான் வீட்டிலேருந்து புறப்படும் போதே எனக்கு கை காலெல்லாம் உதவும், இந்த சண்டாளம் என்ன பேச போகிறானோ எங்களுக்கு தெரியலையே, அந்த மாதிரி பேசிக்கிட்டு வரும். அந்த மாதிரி அப்படி அவ்வளோ ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் கேரக்டர். நம்ம ஏதாவது கோபி ஜிகே கோபி தான் ரைட்டரு, இது எழுதியிருப்பான், சின்ன பாப்பான்னு எழுதியிருப்பான், அடுத்தது கேப் இருக்கும், பட்டாபின்னு போட்டிருக்கோம், பெரிய பாப்பான்னு எழுதியிருப்பான். என்னடா எனக்கு ஒன்றுமே எழுதலை, ஆமாம் நான் எழுதுனதான் எழுத பேசுகிறேன், நீ என்ன சேர்ந்து பேசுகிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே எழுதிக்கலாம் போ. அந்த மாதிரி நிறைய பட்டாபி வந்து ஒரு சீனில் வந்து என்ன பண்ணுவாங்க, நைஜீரியாவிலேருந்து வந்து ஒரு ஃபேமிலி வந்திருப்பாங்க, இவன் வந்து எங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு இவனை மாதிரியே ஒரு ஃபோட்டோ வீடெல்லாம் வச்சு கொண்டாந்துருவாங்க. போட்டு போகிறோம் நாங்கள் எங்கள் நாட்டுக்கு. உடனே அவங்க கேட்பாங்க, டே பட்டாபி ப்ராப்பர்ட்டிலாம் நைஜீரியா போனோடனே நான் மறந்துட மாட்டேங்குச்சு, நைஜீரியா போனோடனே மறப்பேன், ஆற்று வாசல் தாண்டோன்னு மறந்துட மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி அந்த ப்ராப்பர்ட்டிலாம் என் கையில் வந்து எழுதி கொடுத்துருக்கேன், எழுதி கொடுத்துருவோம், 100 ரூபா கொடுப்போம், 100 ரூபா ட்ரிப் போடுறது, ப்ராப்பர்ட்டிலாம் என் கைக்கு வரட்டும், அப்புறம் எழுதி தரேன். ப்ராப்பர்ட்டி என் கைக்கு வந்து நீங்கள் என்ன எனக்கு தருது,
நான் உங்களுக்கு தர மாட்டேன்னா இதென்ன டைலாகு? நான் வேணும்னே ப்ராப்பர்ட்டி கைக்கு வந்து நீங்க என்ன நெய்க்கு தரணும், நானே நெய்க்கு கொடுத்துட விட மாட்டேன்னா? எப்படி இப்படிலாம் ஒரு கற்பனை தோணுது உனக்கு? நீயே உனக்கு எப்படியா கொடுத்துக்கிறது? ஏதோ சொல்லிட்ட பொழுதோ ரைட்டு. அந்த மாதிரி அதெல்லாம் அந்தந்த நேரம் கரெக்டாக அமையணும். அமைஞ்சதுன்னா நல்லா இருக்கும். வேற சார், ஒரு நடிகருக்கு ஆக்சுவல் நடிகரும் டப்பிங் ஆர்டிஸ்டோ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. இந்த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன எப்படி கரெக்டா கேட்டா பாருங்க. கேட்டா கான்சன்ட்ரேஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க. கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. தியானம், தவம் இதெல்லாம்னு நான் சொல்லலை, அதை எழுதாதீங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 லைனை திரும்ப சொல்லுங்க. கான்சன்ட்ரேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுன்னு நீங்க கேட்டீங்க. தியானம், தவம் அதெல்லாம் நான் சொல்லலை, இதெல்லாம் கான்சன்ட்ரேஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுன்னு நீங்க கேட்டீங்க. கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பல வகைகள் இருக்கு, பல வழிகள் இருக்கு. தியானம், தவம் இதனாலலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதெல்லாம் கிடையாது, அதை எழுதாதீங்க. சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி லைன் ரீடிங்னு ஒன்று இருக்கு. ஒரு லைனை படிக்கணும், எழுத்து மாறாமல் சொல்லணும். 2வது லைனை படிக்கணும், எழுத்து மாறாமல் சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் லைனையும் செகண்ட் லைனையும் எழுத்து மாறாமல் சொல்லணும். 3வது லைன், 4வது லைன், இப்படியே 10 லைன் வரைக்கும் நீங்கள் எழுத்து மாறாமல் வரிசையாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் நீங்கள் பேசிடலாம். லைன் ரீடிங்ன்றது டு இம்ப்ரூவ் யுவர் கான்சன்ட்ரேஷன் as well as memory. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் 1000 அடி டைலாக் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. வந்து இல்லையம்மா இல்லை, அநீதி அழித்து விடு என்ற நான் இப்பொழுதாவது கட்டளை இடுங்கள், கடைசி நேரம் கடைசி வேண்டுகோளின் தமிழ் தாயை, இன்பச்சொல் இன்றைய தோன்றிய கணவாயின் வழியாக இந்த பூமியில் குடியேறி நிலைவிட்டு விட்டு குள்ளநறி இந்த ஆட்சி பேடம் ஏறுவதற்கு அச்சாரம் போட்டுவிட்டு அக்கிரமத்தை கண்ட பிறகாவது அனுமதி தருவீர்களான மனோகராலும் டைலாக் வருது. 1000 அடி பேசியிருக்காங்க சிவாஜி பாவம் கண்ணாம்பாமாவும். இப்பெல்லாம் தான் நீ வந்து என்னங்கிறதுக்கே ப்ராம்ப்டிங் இல்லை. அதாவதுங்க உண்மையிலே எனக்கு வயிற்றுச்சல ரொம்ப வேதனைப்படுறேன். நான் வந்து நாங்கள் பேசும் போதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா லூப் சிஸ்டம் உங்களுக்கு தெரியுமா மேடம்? தெரியும். லூப் சிஸ்டம் நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா? இல்லை. இப்போ கம்ப்யூட்டர் சவுண்ட் ஸ்கேப், சவுண்ட் எஸ்கேப் எல்லாமே இருக்குது. இவனே பேசுகிறான், இவனே கொஞ்சம் லெஃப்ட் தள்ளிங்கன்றான். என்னென்னா கொஞ்சம் லேட்டாக பேச ஆரம்பிச்சிட்டான்னா இங்கே தள்ளிக்கன்றான், ரைட்டு தள்ளிங்கன்னா முன்னாடி ஆரம்பிச்சிட்டானா ரைட்டில் தள்ளி அதில் சிங்க் பண்ணுன்றான். நாங்களாம் அப்படி பண்ண முடியாது. 10 பேர் 12 பேர் நிற்போம், ஒவ்வொருத்தராக மாறி 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 அப்படியே நின்று இருப்போம். எப்போ நம்ம வாய்ஸ், எப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுவே கான்சன்ட்ரேஷன், அதுவே தியானம். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க அந்த காலத்தில் எப்படி நிற்பாங்க, அவங்க மேலே அடிச்சிருப்பாங்க. எப்படி இவனுக்கு ஏதாவது கெட்ட பேர் வாங்கி வச்சு வெளியே அனுப்பலாம்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துருக்குறாங்க. அதிலெல்லாம் தப்பிச்சு தான் வந்திருக்கிறோம் நாங்கள். ஸோ நீங்கள் வந்து நாம் இப்போவும் எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, நான் கம்ப்யூட்டரைஸ்டு டப்பிங் தியேட்டருக்கு நான் போகிறேன் அப்படின்னாக்கா, நான் பேசணுன்னாக்க அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸே சொல்லுவாங்க, அண்ணா வந்தாக்க நமக்கு லெஃப்ட் ரைட்டு தள்ள வேண்டிய வேலை இல்லை, அவங்களே பர்ஃபெக்டாக பேசுவாங்க. ஏன்னால் நான் வந்து அந்த காலத்தில் அரூர்தாஸ் அப்பாக்கிட்டையும், தேவநாராயணன் மாமாக்கிட்டையும், மருதபள்ளி சாமிகிட்டையும், எம்ஏ பிரகாஷ் கிட்டையும் எல்லார்கிட்டையும் நான் எடுத்த ட்ரைனிங் அப்படி. ஸோ நம்ம அவங்க ஏன் லெஃப்ட் ரைட்டு தள்ளணும், நாம் செய்கிறத கரெக்டாக நம்ம பேசிக்குவோம். அது கூட இல்லை. நான் அதுதான் சொன்னேன், என்னைக்கு எனக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதோ, என்னைக்கு நான் தவறு செய்கிறேன் என்று எனக்கு தெரியுதோ, அதுக்கப்புறம் ஒரு வினாடி நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க மாட்டேன், வெளியிடுவேன். தன்னிலை தாழாமையும் தாழ்ந்த கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் கெட்ட பேர் எடுத்து ஐயோ
நல்லா தான் இருந்தாரு, நல்லா பேசுறப்பா, எவ்வளவு பேசுறதா தெரியுமா, இப்ப முடியல அவரால அப்படின்ற பேச்சு நமக்கு வரக்கூடாது. முடியலன்னா போயிடும். முடியலை என்றால் முயன்று பார்ப்பதற்கு ஒரு வயது இருக்கு. அந்த வயதுக்கு மேல போயிட்டோம்னாக்க நம்ம பாட்டுக்கு அமைதியே ஓய்வு தேடி போயிடும். அப்பதான் நிம்மதி, அப்பதான் அடுத்தவங்களுக்கு நிம்மதி. ஐயோ வந்துச்சுப்பா, வாங்கண்ணே, நீங்க அண்ணே பேசுங்கண்ணே, இப்படியெல்லாம் வரக்கூடாது. அதுதான் வேற நத்திங். உங்களுக்கு உங்க கரியர் எங்கேயாவது ஸ்டக் ஆயிடுச்சுன்னு தோணுமா சார்? ஆக்டர்ஸ்க்குலாம் கரியர் அப்படியே நின்றுச்சு, இதுக்கு மேலே போக முடியாது, இந்த லெவலில் தாண்டி நம்மளால ஏற முடியாதுன்னு எங்கேயாவது தோணுமா? அப்படி தோணவே கூடாது. என்னுடைய கரியர் இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு தோணவே கூடாது. ஒரு சிறிய தடை வந்துருக்கு, அதை கடந்து போயிடுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, எனக்கு தடை வந்துச்சு, அவ்வளோதான், ஸ்டாப் ஆயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கவே கூடாது. பாசிட்டிவ் திங்கிங் வரும். பேசும் பொழுது கூட கரெக்டாக பேசணும். ததாஸ்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம சுற்றி அஸ்து தேவதைகள் இப்பவும் இருக்கணும். நம்ம சொல்லும் பொழுது ததாஸ்து அப்படியே ஆகட்டும். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சார் நாளைக்கு நான் இல்லை. ஒரு போன நான் கேட்டேன், நைட் செத்துற முடியுங்களா? என்ன கேட்குறேன், அப்போ நாளைக்கு நான் இல்லைன்றீங்க. இல்லை, நாளைக்கு வேறு ஷூட்டிங் இருக்குடா, அதுக்காக நாளைக்கு வேறு ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லுங்கள், அதுவும் பாசிட்டிவ் திங்கிங். நாளைக்கு நான் இல்லைங்கிறது நெகட்டிவ் செய்தி சொல்லுங்க. எதையுமே பாசிட்டிவாக பேச முடியல, உடம்பு முடியல அப்படின்னு சொல்றது ஒரு விதம். உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றது வேற ஒரு விதம். உடம்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஒரு விதம். உடம்பு முடியல அப்படிங்கிறது நெகட்டிவ், உடம்பு கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்றது பாசிட்டிவ் இல்லையா? ஸோ அப்படிதான் இருக்கணும் எப்பவுமே. நீங்க உடம்பு பார்த்துக்கணும், ரொம்ப வீக்கா இருக்கணும். என்ன ஏஜ்? 22 சார். உங்க வயசுல நான் நாய் சங்கிலி அறுத்துருவேன். நாய் சங்கிலியை செவத்துல இதில் தூண்ல போட்டு பிடிச்சி பட்டனை இழுத்து அறுத்துருவேன். 60 வயசாகுது இப்போ. உடம்பை மெயின்டைன் பண்ணணும் நல்லா. என் பையனுக்கு சொல்லி சொல்லி இப்பதான் அவர் ஜிம் போறாரு. வேற ஐயா யாருக்கு என்ன டவுட்டு? சார், இப்போ இங்கிலீஷ் படத்துக்கெல்லாம் பேசுகிறீங்க இல்லையா, அதில் வந்து லிப் சிங் பண்ண முடியாது, அந்த மாதிரி டப்பிங் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? இல்லை, அதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது தமிழில். வார்த்தைகளை அந்த வரிகள் மாறாமல், அந்த வரியினுடைய அர்த்தம் மாறாமல் நிச்சயமாக அதற்கு உண்டான வார்த்தைகளை போட்டு நம்ம வந்து சிங் பண்ண முடியும். முடியாத இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது இங்கிலீஷ் படம் வந்து டப் பண்ணுறது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னாக்க, இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே வந்து ஆங்கிலம், அவர்கள் பேசக்கூடிய ஆங்கிலம் முழுமையாக புரியாது. அதை வந்து ஒரு டிரான்ஸ்லிட்ரேஷன் ஒன்று பண்ணி அதற்கு உண்டான அதை தமிழாக்கம் பண்ணி அதை வந்து லிப்பில் வந்து அதுக்கு வார்த்தைகளை போட்டு அதை பண்ணும் பொழுது நமக்கு அதில் புரியாத பல விஷயங்கள் புரியும் இல்லையா? அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் இந்த ஜுராசிக் பார்க் இதெல்லாம் வந்து பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஓ இவ்வளோ மேட்டர் இருக்கு, அதில் நம்ம புரியாமே படம் பார்த்துட்டு வந்துட்டோம்னு தோணும். அது தமிழில் டப் பண்ணும்போது பல விஷயங்கள் நமக்கு தெரியும். ஸோ சில இடத்துல வந்து எப்படியா இருந்தாலும் நீங்கள் பேசும்பொழுது அது தமிழ் படம் இல்லை வெள்ளைக்காரன்றது அதை பார்க்கும்போதே தெரியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த லிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்க வேண்டியது. பர்ஃபெக்டாக எல்லா லிப்பையும் சிங்க் பண்ண முடியாது. சில லாங்குவேஜ் தான். இப்போ நீங்கள் தெலுங்கோட கன்னடம் வந்து பர்ஃபெக்டாக தமிழுக்கு சிங்க் ஆகும். சொந்த வாயிலே நான் சிங்கில் பேசுகிறவங்களாம் இருக்கான் டப்பிங் தெரியும், அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அது இட்ஸ் அ குட் ஆர்ட். டப்பிங்ன்றது ஒரு கான்சன்ட்ரேஷன் நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கலை. அதுதான் ஒரு இது பண்ணும்பொழுது ஒரு பிரச்சனை வரும்பொழுது சொன்னாங்க, நீங்கள் டப்பிங்கை பற்றி மட்டும் பேசுகிறீங்க, டப்பிங் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது,
உடனே என் நண்பன் சொன்னான் எந்திரிச்சு, நாங்கள் இல்லைன்னா உங்கள் படம் ஊமை படம் சார். கரெக்டு தான். அந்த மாதிரி டப்பிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். டப்பிங் ஆர்டிஸ்டுகளாக இருக்கக்கூடிய கரெக்டான டப்பிங் ஆர்டிஸ்டுகளாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நடிக்கிறதுக்குன்னு போனால் அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தின்ற ஒரு பிரச்சனை வராது. அற்புதமா இருக்கும்.